குஜராத்தில் நேற்று ஒரு 11 திட்டங்களை, புதிய திட்டங்களை தொடங்கி வச்சு பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்காரு. பேசும்போது ஏழைகளை தன்னிறைவு பெறச் செய்யுமாறு அரசின் திட்டங்கள் இருக்கணும். அவங்கள அரசை சார்ந்து இருக்கிறவர்களாக மாற்றிடக்கூடாது. அரசை சார்ந்து இருப்பவர்களாக அவங்க மாறிட்டாங்கன்னா, அரசு எப்போ தன்னுடைய நலத்திட்டங்களை நிறுத்துதோ அப்போ அவங்க பசியால் உயிரிழந்து போவார்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அவருடைய அரசு திட்டங்களுக்கு பின்னால் சார்ந்து இருக்கக்கூடாது, அவர்கள் சுயசார்பாக இருக்கணும், தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கணுங்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை பேசலாம். ஆனால் அதே சமயம் அந்த கோட்பாட்டளவில் தனி மனிதர்கள் பிறரை சார்ந்து இருக்கும்போது மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ தூரம் சரியானது? அல்லது யாரையுமே எதற்காகவும் சார்ந்து இல்லாமல் மனிதர்கள் சுயமாக தன்னிறைவு பெற்றவர்களாக இருந்துவிட முடியுமா ஒரு சமூகத்தில் அப்படின்னு அடிப்படையாக சில கேள்விகள் வருது. நீங்களே சொல்லுங்களேன். அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு தனி மனிதன் என்ன நினைப்பான்னா, யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, எனக்கு நானே வாழணும், சொந்த காலில் நிற்கணும், இது பொதுவாக சரி என்று தான் படும். ஆனால் அவன் கொஞ்சம் யோசித்து பார்த்தான்னா, தன்னுடைய பிறப்பே பிறரை சார்ந்தது தான். அப்பா அம்மா இல்லாட்டி இவர் பிறந்தே இருக்க மாட்டார். ஆனால் பிறந்த உடனேயும் அவரை காப்பாற்றுவதற்கு பெற்றோர்களும் உற்றாரும் தேவை. கொஞ்சம் வளர்ந்த உடனேயே படிப்புக்காக ஒரு கல்வி நிறுவனம். ஆகவே முழுக்க முழுக்க தன்னைத்தானே சார்ந்திருப்பது என்பது தத்துவ நோக்கில் மட்டுமல்ல, நடைமுறை ரீதியாகவும் கிடையாது. ஆனால் ஒரு மன உளவியல் என்பது ஒன்று உண்டு. அது இயல்பாக என்னன்னா, ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஒரு இளமையாக ஆன உடனேயே அந்த சொந்தக்காலில் நிற்க வேண்டும், குறிப்பாக பொருளாதார ரீதியாக என்கிற எண்ணம் வரும். அது ஒன்றும் தவறில்லை. அதுதான் மனிதனை செயல்பட தூண்டுகிறது, ஒவ்வொரு தனி மனிதனையும். அது அந்த நோக்கில் பார்த்தா அதை நான் தவறு என சொல்ல மாட்டேன். இன்னும் சரியாக சொல்லப்போனால், பிறரோடு சேர்ந்து வளர்ந்து ஒரு கட்டத்திலே அப்புறம் தனித்து நின்று, இன்னும் சொல்லப்போனால் இந்த சமூகத்துக்கு தன்னுடைய தனித்த பங்களிப்பை அளிக்கிற வகையிலே உயர வேண்டும் என்கிற அந்த எண்ணம் தேவை. அது அவனை வேலை செய்ய ஊக்குவிக்கும். அந்த வகையில் நான் அதை ஆதரிக்கிறேன். ஆனால் பிரதமருடைய பேச்சு என வரும்பொழுது நமக்கு என்ன சிக்கல்னா, அவர் ஒரு தத்துவ பேராசிரியராக அல்லது ஒரு உளவியல் நிபுணராக பேசினா அது வேறு வகை. ஆனால் பிரதமராக பேசும்போது நீங்களே ஒரு வாக்கியம் சொன்னீங்க பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் அரசாங்கத்தை சார்ந்து இருந்து அரசாங்கம் அந்த நலத்திட்டங்களை எல்லாம் நிப்பாட்டினா நீங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுவீங்கிறாரே, அதுதான் நமக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நிதியமைச்சரும் உங்களுடைய கட்சி தலைமையும் ஆளுங்கட்சி தலைமையும் இந்த மானியங்கள் எல்லாம் கூடாது, இதையெல்லாம் நிறுத்தணும் என்று அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ அந்த சூழலை இதை பொருத்தி பார்க்கும்போது நமக்கு கவலை அதிகமாகுது. பொதுவாகவே ஒரு விஷயத்தை பல தலைவர்களும் பேசுகிறாங்க. குறிப்பாக பாஜக போன்ற தலைவர்கள் பேசுவாங்க. இன்னும் சில சமூக ஆர்வலர்களும் பேசுகிறாங்க. அது என்னன்னா, ஒருவனுக்கு பசியில் இருக்கும்போது அவனுக்கு மீனை தருவதை விட மீன் பிடிக்க கற்றுத்தரணும், அதுக்கான தூண்டில வேணால் தரலாமே ஒழிய மீனை தரக்கூடாதும்பாங்க. பட் நான் என்ன அவங்கள கேட்க விரும்புகிறேன்னா, நீங்கள் தூண்டில மட்டும் கொடுத்தீங்கன்னா அதை போட்டு கற்றுக்கிட்டு அது அவரை பிடிச்சு சாப்பிட்ற வரைக்கும் அவருடைய பசி என்ன ஆகும்? நான் என்ன கேட்குறேன்னா, அது வரைக்குமாவது மீனை கொடுங்க. இந்த ரெண்டும் வேண்டும் என்கிறேன். உடனடி நலத்திட்டங்களும் வேண்டும், தொலைநோக்கு திட்டங்களும் வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் பார்க்கணும். அப்படிப்பட்ட பார்வை இருக்கா என்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏழைகள் தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க தன்னிறைவுனா எந்த தளத்தில் தன்னிறைவு அப்படின்னு இருக்குது. பொதுவாக இது பொருளாதாரத்தை குறிக்கிறதா தான் நான் எடுத்துக்கிறேன். பொருளாதார ரீதியாக தான் ஒருத்தர் தான் காலில் நிற்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. சரி, ஒருவர் தான் காலிலே பொருளாதாரத்தை நின்றுட்டால் அரசுங்கிற ஒரு அமைப்பு எதுக்கு இருக்குது? ஒரு அரசினுடைய கடமையே என்ன அப்படின்னா, அதனுடைய எல்லா தளங்கள்லையும் அதை நிர்வகிக்கவும், குறைகள் இருந்தால் நிவர்த்தி செய்யவும், இன்னும் சொல்லப்போனால் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களை மேல் தூக்கி விடவும் தானே அரசுடைய பொறுப்பு. அதுக்கு தான் அந்த அரசு இந்த இவர்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்து, உதவிகளை கொடுத்து, இவங்களை மேம்படுத்துறதுக்கு தானே ஒரு அரசினுடைய முக்கிய பணி. நாங்கள் கைவிட்டுருவோம், நீங்களே பிழைச்சிக்கிடுவோன்னா ஒரு அரசுங்கிறது எதுக்கு? அரசினுடைய முக்கியமான பணியே அது அடித்தட்டிலிருந்து மக்களை மேல்தட்டை நோக்கி அழைச்சிட்டு வர்றதும், அவங்கள பொருளாதார ரீதியாக மேம்படுத்துறதுக்கு உதவுறதும் தானே. இது காந்திய பொருளாதாரத்தில் இருக்குது. எப்படின்னா, காந்திய பொருளாதாரம் சொல்லும் போது அன்றைக்கி இருந்த பிரிட்டிஷ்க்கு எதிராக நம்மளே நம்மளுடைய உற்பத்தியை வச்சுக்கலாம், நமக்கு ஒரு பிரிட்டிஷ் உற்பத்தி வேணாம், ஒரு சுயராஜ்யா, அந்த மாதிரியான ஒரு கொள்கையை காந்தி முன்வைக்கிறாரு. அதனால் அவர் சொல்கிறாரு, எல்லாமே நமக்கு நாமே செஞ்சுக்கலாம், நமக்கு தேவையான உடைகளை, உணவை, நம்மோட வசிப்பிடங்களை நாமளே உருவாக்கிக்கலாங்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது. அப்போது அரசாக இருந்தது பிரிட்டிஷ்.
அதனால ஒரு ஸ்டேட் வேணாம், அந்த ஸ்டேட்டோட பவர் வேணாம், அதை நாம் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணான்னு இருக்குது. ஆனால் சுதந்திர இந்தியாவினுடைய நோக்கமே இந்த இந்திய குடிமக்களை குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களை மேம்படுத்தணும் தானே. அப்போ இதை கைவிடணும்னு நம்ம எடுக்கவே முடியாது. இன்னொன்று, இவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதனால அவர்கள் அப்படி இருக்காங்க. வாய்ப்பு கொடுக்காதனால இல்லை, இந்த வாய்ப்பை மறுப்பதனால, திட்டமிட்டு தடுப்பதனால, இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் பல்வேறு காரணிகளால் நூற்றாண்டுகளாக பின்தங்கியவர்களாக ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இருக்காங்க. வாய்ப்பு கிடைக்காதனாலலாம் இல்லை. அப்படி பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி தான். இவர்களை இந்த வறுமை நிலைக்கு கீழேயே வச்சுருக்கணுங்கிறது, ஒரு சமூக ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கணுங்கிறது ஒரு திட்டமிட்ட வேலை. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பக்கம் நம்ம அந்நிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கதவை திறந்து விட்டுறது, இன்னொரு பக்கம் அடித்தட்டு மக்களை பார்த்து நீங்கள் தன்னிறைவோடு வாழுங்க அப்படிங்கக்கூடிய முரணாக தான் நான் இதை பார்க்குறேன். இல்லை, அதுதான் நானும் சொல்ல வர்றது. ஒரு உதாரணம் கூட கொடுத்துருக்காரு. நம்ம அதை ரொம்ப லேசாகவும் அந்த பேச்சை பார்க்க முடியாது. 19 மட்டும் கூட பேசலை. தன்னிறைவுனா என்ன என்பதற்கு குஜராத்தில் பால்வளம் அந்த துறையை அவங்க அது உண்மைதான். அதற்கு இந்த பெண்களை அவர் பாராட்டியிருக்கார். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு 10 மாடுகளை வச்சு அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது நல்ல உதாரணம் தான். பட் நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இந்தியா முழுக்க அத்தகைய குறு சிறு தொழில்களுக்கு ஊக்குவிப்பு உண்டா? இப்போ கடந்த ஆட்சியில் அவங்க பண்ண தப்பு என்னன்னா, பிரதமர் மன்மோகன் சிங்கே அன்றைக்கு என்ன ஒப்புக்கொண்டார்னா, கடைசி கட்டத்தில் அவங்களுடைய அகில இந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பேசிய பொழுது, நான் 2 தப்பு பண்ணிட்டேன். ஒன்று, இந்த உணவுப் பொருட்களுடைய விலையை நான் கட்டுக்குள் வைக்கலை. 2வது, குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கு போதிய அளவுக்கு ஊக்குவிப்பு தரல. நான் அப்படி சொன்ன அதே வாக்கியத்தை அப்படியே சொல்கிறேன். இப்போ நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன்னா, மோடி அரசை பார்த்து, நீங்கள் இந்த ஏழைகளெல்லாம் தன்னிறைவு பெறணும் என்றால் குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கு போதிய ஊக்குவிப்பை தாருங்கள். அப்படி காங்கிரீட்டாக பேச மாட்டேங்கிறாங்க. இன்னும் கூட பாருங்கள், இப்போ என்ன செய்தி வருது, அதானி இந்தியாவுடைய முதல் 10 பணக்காரர்களில் 10வது பணக்காரர் ஆயிட்டார். 2 நாளைக்கு முன்பு வந்த செய்தி. அதானிக்கு எவ்வளோ ஊக்குவிப்பு கொடுத்தாங்க. ஏங்க, நீங்கள் பாட்டு பொழைச்சிக்கங்க, நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் வரமாட்டோம் அப்படி என்று எந்த அரசாங்கமும் சொல்லலை. ஏழைகளை, அவர் நல்லா கேட்டார், ஏழைகளை பார்த்து மட்டும் நீங்கள் தன்னிறைவாக இருக்க, உங்களை நீங்களே பார்த்துக்கங்க என சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் அம்பானியும் அதானியும் அப்படியா இருக்காங்க? அப்படியா வர்றாங்க? இல்லையே. இந்தியாவில் பில்லியனியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு ஒரு செய்தி. அவர் 2 மடங்காக இருக்காங்க. ஆமாம், 100க்கு மேற்பட்ட பில்லியனியர்கள் உருவாக்கி இருக்காங்க. அவர்கள் தன்னிறைவு அடைகிறது இந்தியாவுக்கு ஆபத்து. ஒரு வகையில் அவர்களை அதிகப்படுத்திகிட்டே இருந்தோம்னா அது இந்தியாவினுடைய இந்த பின்னடைவுக்கு மிக முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு நபரிடம் போய் பெருமளவு சொத்தும் பணமும் அதிகாரமும் குவியறதை நாம் திறந்து விட்டுருக்கோம் இல்லையா. இன்னொரு பக்கம் உண்மையிலேயே இதை எடுத்துக்கலாம், தன்னிறைவு பெறணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா அவங்க எப்படி தன்னிறைவு பெற முடியும்? அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. இன்னும் கிராமப்புறம் மேம்பாடாக இல்லை. குறிப்பாக இந்தியாவில் விவசாயம் முழுவதும் கைவிடப்பட்டதாக தான் இருக்குது. விவசாயத்தினுடைய மேம்பாட்டுக்காகவும் இந்தியாவில் ஒரு பெரிய நலத்திட்டங்கள் உருவாகவே இல்லை. உணவு உற்பத்தி, பிரதமர் அவர்கள் சொல்கிறாங்க என்னென்னா, போதுமான அளவுக்கு குடவுன் இல்லாதனால இந்தியாவில் ஒரு தனியார் நிறுவனத்தால், பன்னாட்டு நிறுவனத்தால் இவ்வளவு பெரிய உணவு கிடங்குகளை வைக்க முடியுது. உணவுப் பொருள் சேகரிக்கிறதுக்குன்னு ஒரு துறை இருக்குது, அதுக்கான அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனால் அவர்களால் இந்தியாவில் விளையிற உணவை பாதுகாக்க முடியலன்னா இது அலட்சியம் அப்படின்னு தான் சொல்லுவேன், கவனமின்மை. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கான திட்டமிடல் செய்யலாம் தானே. இந்த ஆண்டு எவ்வளோ உற்பத்தி வரப்போகுது, இதை எப்படி விநியோகம் பண்ண போகிறோம். பெருமளவு நம்ம இதை தனியார் வணிகத்திற்கும் முடிந்த அளவுக்கு அவர்களுடைய சுய லாபத்துக்கும் பயன்படுத்துறதுனால இவர்களுக்கான உணவு கிடைக்க மாட்டேங்குது, உடை கிடைக்க மாட்டேங்குது, வேலை இல்லாமல் போயிடுது. அவர்களுடைய சராசரி வருமானம் பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. 35 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு தன்னிறைவு பெற்றாங்கன்னா எப்படி தன்னிறைவு பெற்றவர்களாக இருப்பாங்க? தன்னிறைவுங்கிறது ஒரு மனநிறைவு அப்படின்னா இருக்கிறத வச்சு வாழ் அப்படின்னு சொல்கிறதாக இருந்தால் இல்லை, பொதுவாக நம்ம குஜராத்தில் ஒரு பண்பை பார்க்கலாம். என்னென்னா, குஜராத்திகளுக்கு பொதுவாகவே தன் காலில் தான் நின்று வாழணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அவங்க வணிக சமூகம் தான் பிரதானமாக இருக்காங்க. அங்கே குடும்பமே வேலை பார்ப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன். அங்கே ஒருவர் இல்லை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க. ஒருத்தருக்கு நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அதை 150 ரூபாயாக வணிகத்திலேருந்து பெருக்கிட முடியும் அவரால். வணிக சமுதாயம் கூட்டாக வாழ்கிறதுனால அவங்ககிட்ட ஒரு அடிப்படை ஆறாக இருக்குது. என்னென்னா, எல்லாரும் வேலை செய்யணும், எல்லாரும் சம்பாதிக்கணும், ஒன்றாக வாழணும். ஒருவேளை அந்த எண்ணத்திலேருந்து கூட அவர் அதை சொல்லியிருந்திருக்கலாம். இன்னும் அவர் சொன்னதை பற்றி பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.